அவருடைய கிருபை பெரியது. ஆமென். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பாப்போம். எல்லா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆவியானவரை பார்த்து, ஆவியானவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. நான் ஒன்றுமில்லையே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து, நான் தனிமையா இருக்கும் போது என்னை தேற்றிட வந்தவர் நீர்தான் ஆண்டவரே. நான் தள்ளாடி நடந்த போது என்னை தாங்கிட வந்தவர் நீங்க தான் ஆண்டவரே. உம்மை அல்லாமல் வேற யாரும் என்னை தாங்கவில்லை. உம்மை அல்லாமல் வேற யாரும் என்னை உயர்த்தவில்லை. அதை விசுவாசிக்கிறவங்க, அதை நம்புறவங்க சேர்ந்து ஆராதிக்கலாமா? தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா, ஓ உங்க தயவு இல்லைனா. ரெண்டு கையை உயர்த்தி கிருபை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே. ராஷ்டிரவன உங்க கிருபை நான் ஒன்றுமில்லையே. எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து என்னால இதை சாதிச்சேன்னு சொல்ல முடியாதுப்பா, என் திறமைன்னு சொல்ல முடியாதுப்பா, என் தகுதின்னு சொல்ல முடியாதுப்பா, எல்லாம் உங்க கிருபை. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எல்லாம் உங்க கிருபை, எல்லாம் உங்க கிருபை ராஜா. ஓ ராஷந்தன மரகட்டேனமோ. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை. தரமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை. தரமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை, உங்க கிருபை. ரெண்டு கரங்களை உயர்த்தி உங்க கிருபை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே.
இந்த காலவெளியில தேவ பிரசுரத்தில் நிரம்பியவர்களாக எல்லா கட்டுகளும் உடையும்படியா. Come on church, உங்க கிருபை, உங்க கிருபை. ஓ இயேசுவே, one more time. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை, சொல்லுங்க சொல்லுங்க, கிருபை போதும்பா. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமே இல்லப்பா. உங்க கிருபை. நீங்க துதிக்கும் பொழுது, நீங்க பாடும் பொழுது தேவ மகிமை இறங்கி வருகிறது. எல்லா கட்டுகள் இந்த காலவெளியில உடைகிறது. எல்லா நிர்விசாரமான ஆவிகள் உங்களை எழுத விடாதபடி தடை செய்கிற எல்லா தடைகள், உங்க ஜெப வாழ்க்கையை முடக்கி போடுகிற எல்லா போராட்டங்கள், அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை கிரியை செய்வதாக. அபிஷேகம் பெற்ற இந்த காலவெளியில அந்நிய பாஷையில வாக்கிலத்தின அந்நிய பாஷையில நல்ல கரங்களை தட்டி, அப்பா உங்க கிருபை வேணும்பா, உங்க கிருபை வேணும்பா, உங்க கிருபை, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, நான் ஒன்றுமில்லையே இயேசுவே. நல்ல கரங்களை தட்டி உங்க கிருபை. இந்த காலவெளியில நிற்பது உங்க கிருபை, நான் நிலைப்பது உங்க கிருபை. ஆமே. சத்தமா ஒரு ஆமே சொல்லுங்க. இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிருபை. நல்ல சத்தமா சொல்லுங்க, கிருபை. நாம் நிற்பது அவருடைய கிருபை, நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய கிருபை. நாளைக்கு விசுவாசிக்கிற அந்த 40 நாட்கள் முடிவதற்குள்ள கர்த்தர் பெரிய ஜெயங்களை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் நமக்காக பெரிய வேலையை செய்ய போறார் இன்னைக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல பாருங்க. நாம இங்க உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல வெக்கப்படாம சொல்லுங்க, நாம இங்க உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல கர்த்தர் நமக்காக ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் நம்புற இந்த 40 நாட்கள் முடிவதற்குள்ளாக என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்ய போகிறார். கமான், நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். நல்லா கவனிங்க. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், அற்புதங்கள் அவர் சொல்ற வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்புற மாதிரியே இருக்காது. பக்கத்துல பசங்க, அவர் சொல்ற வாக்கு தத்தம்லாம் நம்புற மாதிரியே இருக்காது. நம்புற மாதிரி இருந்ததுன்னா அது கிளி ஜோசியம், நம்பாத மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் சொல்றாரு, நான் மாற்றுவேன், நம்ம வாழ்க்கையில் நடக்கும். சாராள்கிட்ட உள்ள போய் நகைக்கிறாங்க, எனக்கு நான் ஒரு கிழவி, எனக்கு குழந்தை பிறக்குமா? கேள்விப்படும் போது வாக்கு தத்தெல்லாம் சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்கும் அப்படிதான் சிரிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது நடக்க போகிற வாக்கு தத்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பேக் அடிச்சிட்டார் ஆபிரகாம் நடுவில். ஆண்டவரே, எனக்கு இஸ்மவேல் இருக்கான், எலியேசர் இருக்கான், இவனுக்கு தானே என்னுடைய புத்திரர்கள், இவன் தானே என் சுதந்திரவாளி, என் வீட்டிலே இருக்கான்னு அவர் சொல்றாரு. இல்லப்பா, உன் கர்ப்ப பிறப்பாகிய பிறப்பே உனக்கு சுதந்திரவாளி. நீங்க பின் திரும்பினாலும் பின்வாங்கினாலும் வாக்கு தத்தத்தை கொடுத்தவர் ஒரு நாள் பின்வாங்கவே மாட்டா. நான் விசுவாசிக்கிறேன், 40 நாட்களுக்குள்ள ஒரு சுதந்திரம் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறது. நம்புறவங்க கையை தட்டி ஆண்டவருக்கு come on, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே.
கையை தட்டி நன்றி பலிபீடம் கட்டுவோம். Come on. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். சொல்லுங்க. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. ஜீவன் தந்துதீர், அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். நல்ல கையை தட்டி சேர்ந்து பாட போறோம். ஜீவன் தந்து நீர், அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர், அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே. Come on church. நன்மை செய்தீரே. நன்றி நன்மை செய்தீரே. One more time. நன்றி நன்றி நன்மை செய்தீரே. ஓஹோ நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. சில பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட எதுவுமே இல்லை ஆண்டவரே, நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் நமக்கு பார்க்க நல்ல கண்ணை கொடுத்திருக்கிறார். ஆமென். பாடுற உதட கொடுத்திருக்கிறார்ல. கைதடி பாலமா. பார்க்கும் கண்களை தந்தீரையா. சொல்லுங்க. பாடும் உதடுகள் பார்க்கும். சொல்லுங்க. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, போடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை போடும் கால்களை. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. ஓ நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே நன்மை செஞ்சீங்களப்பா. ஓ நன்றி. One more time. இருளின் அதிகாரம் இயேசு அரசுக்குள். இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீ. இயேசு அரசுக்குள் உமக்கு சொந்தமாய். சொல்லுங்க. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. ஓ நன்றி ஏசப்பா. நன்றி நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. ஓ நன்றி. புதிய உடன்பாட்டின் அடையாளமா புனித ரத்தம் நீர் ஊற்றினீரே. புதிய ரத்தம் நீ சிந்தினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையை மாற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையை மாற்றினீரே. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. ஓ நன்றி. நல்ல வாய்க்க திறந்து நன்றி அப்பா. நன்றி அப்பா.
நன்றி. வாய்களை திறந்து சொல்லுங்க. ஓ நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. தலைக்கு மேல நல்ல கையை தட்டி நன்றி அப்பா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரெண்டு கையை உயர்த்தி திருப்பி பாடலாமா? நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நீங்க சொல்லுங்க. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஓ நன்றி. உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. நன்மை செய்தீரே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமென். எத்தனை பேர் அவரை நம்பி வந்திருக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து சொன்னாங்க, ஏசப்பாவை நம்பி இருக்கிறேன். வெக்கப்படாம சொல்லுங்க, ஏசப்பாவை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. நிறைய பேர் எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் தப்பா எடுத்துக்காதீங்க, டைலாக் பேசிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இங்க ஏசப்பா தான் எல்லாம், ஆண்டவர் தான் எல்லாம். ஆனா கிரியையில பார்த்தா ஜீரோவா இருக்கும். ஆனா நாம எப்படி தெரியுமா இருக்கணும்? கிரியையிலையும் பவர்ஃபுல்லா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு முறை சின்ன வயசுல நான் ஜெபிக்கும் போது ஒருத்தங்க சொன்னாங்க, அப்பா நாங்க செங்கல் அறுத்து வச்சிருக்கிறோம், வியாபாரம் பண்றோம். பட் ஆனால் அது சூளையில இப்போ மழை வர மாதிரி இருக்குது, மழை வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க, நல்லபடியாக முடியணும்ட்டு அப்படின்னா. அப்போ அந்த ஆன்ட்டிக்கு சின்ன வயசு, எனக்கு ஒரு 10-11 வயசு இருக்கும். நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு வெளியில் மாடியிலேருந்து பக்கத்து வீட்டு மாடியில் ஒரு அக்கா இருந்தாங்க. அக்கா மழை பெய்கிற மாதிரி இருக்கு, நீங்கள் ஒன்றும் துணி எடுக்கலையா அப்படின்னு நான் சொன்னேன். எங்கள் அப்பா சொன்னார், டே உள்ளதான் மழை வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணேன், நீ வெளியில் மாற்றி அறிக்கை பண்ணுறியே அப்படின்னாரு. அப்போ நான் அப்போ தான் அதை கற்றுக்கிட்டேன், நம்ம என்ன ஜெபிக்கிறோமோ அது நடந்த மாதிரியே வாழணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஃபெய்த்ல 2 விதமான ஃபெய்த் இருக்குது. ஒன்னு தப்பிக்கிறதுக்கான ஃபெய்த். நோவாவை ஆண்டவர் என்ன சொன்னாரு? பேடையை கட்டுப்பா, மழையில இருந்து தப்பிச்சுக்கோ அப்படின்ட்டார். இவர் ஃபெய்த்ல பேடையை கட்டி மழையில இருந்து கத்தர் அவங்க குடும்பத்தை பாதுகாத்தார். ரைட். ஆனா இன்னொரு விதமான ஃபெய்த் இருக்கு. எலியா கிட்ட மழையே நிறுத்துற ஃபெய்த் இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் இந்த 2வது ஃபெய்த்தை ரொம்ப லைக் பண்றேன். உனக்கு பயந்து நான் ஓட மாட்டேன், இயேசுவின் நாமத்துல உன்னையே நான் நிறுத்துறேன். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆணித்தரமான நம்பிக்கை ஆண்டவர் மேல எனக்கு இருக்குன்றவங்க நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பே. சேர்ந்து நம்பி அவரை ஆராதிக்கலாமா? நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பே. அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான். சொல்லுங்க. உம்மையே
on. நீர்தானே என் துணையாடி என் கேடகமும் மாணி. நீர்தானே என் துணையாடி என் கேடகமும் மாணி. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. ஓ உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். பாருங்க, அன்பை நம்பும் நான் உம்மையே நம்பியிருப்பேன். சத்தமா, உம்மை நம்பும் நான் உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான். அவரை நம்புறவங்கள கிருபை சூழ்ந்து கொள்ளுமா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அவரை நம்புறவங்கள நன்மை, அவங்க மேல நன்மை மிகுந்து இருக்குமா? நம்ம வெட்கப்பட்டு போவதில்லைங்க அவரை நம்புறபடியால. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளு. பாருங்க, உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளு. உம்மை நம்பும் மனிதர்கள் உம் நன்மை மிகுந்திருக்கும். சொல்லுங்க, குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். சொல்லுங்க, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். கையை தட்டி உம்மையே நம்பியிருப்பேன். Come on. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம், சத்தமா பாடுங்களேன், இன்னும் சத்தமா. சீயோன் ஆகாமியத்தின் கொடுங்கோ என்னை நினைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோ என்னை நினைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் ஆவியானவரே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். கையை தட்டி உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பை நம்பி உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே. சொல்லுங்க, உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே. Come on. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே. தலைக்கு மேல நல்ல கையை தட்டி உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே.
நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல் ஷடாய். நல்லா உற்சாகமா, உங்க உற்சாகம் என்னை ஆசீர்வதிக்க வேண்டாமா? என்னை உற்சாகம் நல்லா சொல்லுங்க. பக்கத்தில் வாசல் எல் ஷடாய். சத்தமா சொல்லுங்க, எல் ஷடாய். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து பாடி அவரை துதிக்க ரெடியா இருக்கீங்க? Come on. நல்லா கையை தட்டி come on. One more time, come on. கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே, என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே, என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். அவர் யெகோவா நிஸ்ஸி. நமக்கு விரோதமா எழும்பின எத்தனையோ சத்துருக்களை அவர் துரத்தி விட்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சேர்ந்து போலாமா? யெகோவா நிஸ்ஸியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிஸ்ஸியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கிறீ. Come on. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கிறீ. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவாயே ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவாயே ராஜனே. எத்தனை எரிகின்ற சூளை வரட்டும், எத்தனை மடங்குமான அக்கினி எரியட்டும், ஆனா எனக்கு தெரியும் அப்படி கிருபை என்னை எரியாமல் புகையாமல் ஒவ்வொரு நாளும் காப்பாற்றுகிறது. விசுவாசிக்கிறவங்க நல்லவர் ஆமென் சொல்லுவோமா? எரிகின்ற சூளைக்கு எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றி நீ சொல்லுங்க. எரிகின்ற ஓ கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. என் கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி 1 2 3 go. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவாயே ராஜனே. என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் பக்கத்தில் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவே. என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே, என் பலப்பக்கத்தில் ஜெயம் பெற்று எழும்பிடுவே. எல் ஷடாய் என் தெய்வமே,
சந்துனமன ரகமன சந்துனமல ரகல எல் ஷடாய் என் தெய்வமே ஓ இயேசுவே ரமன சந்துனம இப்ப சொல்ல போறோம். அவர் எல் ஷடாய், அவர் எல் ரோய், அவர் யெகோவா என் ராஜா. விசுவாசிகள் நல்ல வாய்களை திறந்து அவர் நாமத்தை உயர்த்த உயர்த்த ஒரு பெரிய ஜெயம் வருகிறது, ஒரு பெரிய ஜெயம் வருகிறது, ஒரு பெரிய மகிமை இறங்கி வருகிறது. தடைகள் இந்த காலவெளியில் உடைய போகிறது. Come on, are you ready? ரஷந்தனமன ரகச்சே ரமணஷ்யந்தரதே எல் ஷடாய் எல் ரோகி யெகோவா என் தெய்வமே எல் ஷடாய் எல் ரோகி யெகோவா என் தெய்வமே எல் ஷடாய் என் தெய்வமே எல் ரோய் என் தகப்பனே யெகோவா என் ராஜனே ஓ எல் ஷடாய் என் தெய்வமே எல் ரோய் என் ராஜனே ஓ எல் ஷடாய் என் தெய்வமே எல் ரோய் என் தகப்பனே யெகோவா என் ராஜனே எல் ஷடாய் என் தெய்வமே. இந்த காலவெளியில் உற்சாகமா வாய்களை திறந்து ராஜனே எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா சபையை எழுப்புதலை மாற்றுமையா எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா சபையை எழுப்புதலை எழுப்புதல் எழுப்புதல் அக்கினியை இந்த காலவெளியில் சபை எழுப்புதல் அடைவதாக, ஆராதனையில் எழுப்புதல் வருவதாக. எழுப்புதலை மாற்றுமையா அக்கினியின் அளவு பெருகட்டுமே பெருகட்டுமே என்னில் பெருகட்டுமே அக்கினியின் அளவு பெருகட்டுமே பெருகட்டுமே என்னில் பெருகட்டுமே அக்கினியின் அளவு பெருகட்டுமே பெருகட்டுமே என்னில் பெருகட்டுமே அக்கினியின் அளவு. பரலோகம் எதிர்பார்க்கும் ஆராதனை செய்ய அக்கினியை ஊற்றிடுமே. பாருங்க, எங்கள் பலிபீடங்களும் ஆராதனைகளும் நெருப்பாய் மாறட்டுமே எங்கள் பலிபீடங்களும் ஆராதனைகளும் நெருப்பாய் மாறட்டுமே அக்கினியின் அளவு பெருகட்டுமே பெருகட்டுமே என்னில் பெருகட்டுமே அக்கினியின் அளவு பெருகட்டுமே பெருகட்டுமே என்னில் பெருகட்டுமே. அந்த அக்கினியின் அளவு பெருகட்டும். Come on, come on. ரஷந்துன மனமலபா ரகதன ஷந்துன மனமா அக்கினியின் அளவு பெருகட்டுமே. Fire on you, fire on you. நீ அக்கினியாய் மாறு, அக்கினியாய் மாறு, நீ அக்கினியாய் மாறு. Receive it, receive it. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். Fire on you. அக்கினி, அக்கினி விழட்டும், அக்கினி விழட்டும். எல்லா நுகங்கள் மேல அக்கினி விழட்டும், எல்லா சத்துருக்கள் மேல அக்கினி விழட்டும். இந்த பார்க்கிற உங்க வாழ்க்கையில எல்லா சங்கிலிகள் இந்த காலவெளியில் அறுக்கப்படுகிறது, எல்லா கட்டுகள் அறுக்கப்படுகிறது, எல்லா போராட்டங்கள் அறுக்கப்படுகிறது. நீங்க இங்க துதிக்கும் பொழுது, நீங்க ஆராதிக்கும் பொழுது உங்க வீடுகளுக்குள்ள ஒரு அற்புதம் வருகிறது. அக்கினி, அக்கினி. ரஷந்துரமா கர்மேல் பர்வதத்தில் இறங்கி வந்த அக்கினி இந்த காலவெளியில ஒவ்வொரு பிள்ளைகள் பலிபீடங்களில் இறங்கி வருவதாக, ஒவ்வொரு பிள்ளைகளின் பலிபீடங்கள் இறங்கி வருவதாக, பற்றி எரிவதாக, பற்றி எரிவதாக, பற்றி எரிவதாக, பற்றி எரிவதாக. சத்துருவே, நீ தோற்று போனவன், நீ தோற்று போனவன்.
நீ தோற்று போனவன். எங்க அப்பா 2000 வருஷத்துக்கு முன்னாடி உன்னுடைய தலையை நசுக்கி விட்டார். இந்த காலவெளியில சொல்லுங்க, ஏ சத்துருவே, நீ தோற்று போனவன், நீ தோற்று போனவன். எங்க அப்பா எனக்கான நேரத்தை ஆரம்பிச்சுட்டாரு, எனக்கான வேலையை ஆரம்பிச்சுட்டாரு. என் வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் வருது, என் ஊழியத்துல ஒரு எழுப்புதல் வருது, என் சபைக்குள்ள ஒரு எழுப்புதல் வருகிறது. ஒரு அக்கினி நான் உணர்றேன். சில பேருடைய கால்கள்ல ஒரு அக்கினி, சில பேருடைய கரங்கள் அக்கினியை உணர்றீங்க. Come on. நல்ல தலைக்கு மேல கையை தட்டி ஓ எழுப்புதல் அக்கினியே ஊற்றுமையா, என் சபையை எழுப்புதலாய் மாற்றுமையா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் வாழ்க்கை எழுப்புதலா மாறணும்? ஏதோ ஏனோ தானோ வந்த போன ஆராதனா வேண்டாம், ஆராதனா அக்னிமயமாய் மாறணும். உங்க பலிபீடம் அக்னிமயமான பலிபீடமாய் மாறணும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். அந்த காலையில அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டறிவார்கள் வேதம் சொல்லுகிறது. இந்த காலையில சொல்லுங்க, அப்பா நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன், நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன்ப்பா, உங்க பிரசன்னத்தை உணர வந்திருக்கிறேன்ப்பா, உங்க மகிமையை அனுபவிக்க வந்திருக்கிறோம்பா. இல்ல உள்ளத்தின் ஆழத்தில் அவரை பார்த்து ஆராதிக்க ஆரம்பிக்கிறீங்களா? அவரை ஆராதிக்க ஆரம்பிக்கிறீங்களா? உண்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உண்மை ஆராதிக்கிறோம்பா, உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம்பா, உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம்பா, உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம்பா, உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஒரு பேர் தெரியாத ஆகாருக்கே அவர் இறங்கி வந்து ஒரு பெரிய வழிகாட்டுதலை தர முடியும்னா, அவரையே நம்பி வாழ்ற உங்களுக்கு அவர் எந்த அளவுக்கு இறங்கி வருவார்னு யோசிச்சு பாருங்க. என் ஆண்டவரை சோதிக்கணும்னு நினைக்காதீங்க, அவரை செய்வார்னு நம்புங்க, அவரை செய்வார்னு நம்புங்க. அவரை போல ஒரு நல்ல தெய்வம் வேற யாருமே இருக்க முடியாதுங்க. அவர் மட்டும்தான் உயர்ந்தவர், அவர் மட்டும்தான் மேன்மையானவர். எல்லா கையை உயர்த்தி எல்லாம் சேர்ந்து பாட போறோம். நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே எல்லாமே முடிந்தது, மீண்டும் எழுப்பிடுவே. சத்தமா சத்தமா சொல்லுங்க, மீண்டும் எழுப்பிடுவே, பலன் கொடுத்திடுவே, உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. சத்தம் உயர்த்தி, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் துதிப்பே, இன்னும் துதி. எல்லா வாயில திறந்து சொல்லுங்க, இன்னும் உம்மை இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை. என் வாழ்க்கையில எவ்வளவு வியாதிகள் வந்தாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், எனக்கு ஒண்ணு தெரியும், மரணத்தை ஜெயித்தவர் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வியாதி உங்களை ஜெயிப்பது இல்லை, உங்க வியாதி உங்களை மேற்கொள்வதில்லை. இந்த காலவெளியில எல்லா வியாதிகள் மேல நான் இயேசுவின் விடுதலையை பேசுகிறேன். I speak deliverance. எல்லா சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகட்டும்,
எல்லா பிபி லெவல்ஸ் கண்ட்ரோல் ஆகட்டும். எல்லா போராட்டங்கள், எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால் மாறுவதாக. அறிக்கை செஞ்சு பாடலாமா? வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர் உந்தன் தாழ். Come on church, அறிக்கை பண்ணுங்க. Come on, மீண்டும் எழுப்புவீர், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர் உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். ஓ, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் துதி சொல்ல, இன்னும் போற்றுவே. நம்பிக்கையாகவே இழந்தாலும், இப்ப சொல்லுங்க, எல்லாமே யார் என்ன வேணா சொல்லட்டும்பா, என் நம்பிக்கை அவன் நம்பிக்கை ஆனாலும் பரவாயில்ல, நான் எல்லாவற்றையும் இழந்தாலும் பரவாயில்ல, எல்லாமே. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், கையை உயர்த்தி சொல்லுங்க, எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவி என்னை மறுபடியும். Come on, சத்தமா அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. எந்த கல்லறை. Oh, come on church, நீங்க பாட பாட something is happening, ஏதோ ஒன்று நடக்குது. one more என்ன கல்லை, எந்த கல்லறையில் கல்லை, என் கல்ல புரட்ட போறாரு ஆண்டவரே, என்ன மறுபடியும் உயிர் தெழுமை செய்ய போறாரு. நான் எதுல தோற்று போனனோ, நான் எதுல மரித்து போனனோ, எதுல நான் எல்லாவற்றையும் இழந்தனோ, எதுல நான் அவன் நம்பிக்கை அடைஞ்சனோ, அதுல என் கல்லறையை விட்டு அவர் என்னை எழுப்புகிறார். One more time. இந்த கல்லறை ரசந்தனமன ரகச்சனமசே மறுபடியும் உயிர் தெழும்ப செய்தீர். இன்னும் துதிப்பே, இன்னும் சத்தமா, இன்னும் உம்மை. ரெண்டு கையை உயர்த்தி இன்னும் துதிப்பே. ஓ, இன்னும் போற்றுவே. அவர் எவ்வளவு நல்லவர், நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர் இயேசு நல்லவர். இன்னும் சத்தமா, நல்லவர், நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர் இயேசு நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பே, இன்னும் உம்மை. ஓ, இன்னும் துதிப்பே, இன்னும் உம்மை. கையை உயர்த்தி சொல்லு, இன்னும் துதிப்பே. எத்தனை தோல்வி வந்தாலும், இன்னும் எத்தனை நெருக்கம் வந்தாலும், எவ்வளவு கண்ணீர் வந்தாலும், என் நம்பிக்கை எந்த அளவுக்கு அவமானமா அவன் நம்பிக்கை ஆனாலும்,
நான் உங்களை துதிப்பேன்ப்பா, நான் உம்மை ஆராதிப்பேன் சுவாமி. நான் வீசும் வலைகளெல்லாம் வெறுமையாய் வந்தாலும் என்னோடு அவர் இருக்க குறையேது. நீங்க சொல்லுங்க. நான் வீசும் வலைகளெல்லாம் வெறுமையாய் வந்தாலும் என்னோடு அவர் இருக்க. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க. புயல் அடித்தாலும் அலை அடித்தாலும் என் துதிகள் ஓயாது. கரை தெரியாமல் கண்ணடைந்தாலும் என் துதிகள் ஓயாது. என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை கடைசி அந்த வரிய பாடி முடிக்கலாமா? மீன்களை பிடித்தவன் மனுஷனை பிடிக்கவே மாற்றின இயேசு என் அருகில் உண்டு. நிச்சயம் ஒரு நாள் மறுதலிப்பேன் என்று அறிந்தும் அழைத்தவர் அருகில் உண்டு. நான் வீசும் வலைகளெல்லாம் பெருமையாய் வந்தாலும் என்னோடு அவர் இருக்க குறையேது. நீங்க சொல்லுங்க. நான் வீசும் வலைகளெல்லாம் பெருமையாய் என்னோடு அவர் இருக்க. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க. கமான் சர்ச், நீங்க பாருங்க. புயல் அடித்தாலும் அலை அடித்தாலும் என் துதிகள். நான் துதிக்கிறத நிறுத்தவே மாட்டேன். நான் நினைச்சது நடந்தாலும் நடக்கலனாலும். இப்ப சொல்லுங்க. என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை எனக்கு யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு எனக்கு யாரும் கிடையாது. கடைசியா சொல்லுங்க. கைவிட விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு எனக்கு யாரும் கிடையாது. சொல்றதெல்லாம் செய்வாரா? ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, ஆனா அவர் சொல்றத செய்வார்னு நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மனிதர்கள் அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுவாங்க, ஆனா கடவுள் யாருன்னு சொன்னா God is unchanging. He promises and he fulfills. அவர் சொன்னா அப்படியே செய்வார். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஒரு ராஜா ஒருத்தர் வேஷம் மாறி தன்னுடைய ஜனங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கறதுக்காக ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு போய் அவர் சொன்னாரு, இந்த ராஜா இருக்கிறாரு ரொம்ப நல்லவராமே, நாளைக்கே உங்க வீட்டெல்லாம் மாத்தி கொடுத்து உங்களுடைய இந்த காரெல்லாம் மாத்தி கொடுத்துன்னு சொல்லி அவர் சொன்னாருன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? செஞ்சிருவாரா? ஒருத்தன் சொன்னானா, நல்லவர் தான், ஆனா எனக்கு அவர் உதவி செய்யணும்னு அவருக்கு எந்த விதமான ஒரு காரணமும் இல்லையே, அதெல்லாம் நமக்கு கிடைக்காதுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, இன்னொருத்தர் இங்க பாருங்க அவர் சொல்லுவாருங்க ஆனா செய்வாரான்னு தெரியலங்க, அவர் எங்க ஏரியாவை பக்கம் வருவாரான்னு தெரியலங்க, எனக்கு எப்படிங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவர் நல்லவருங்க. இன்னொருத்தர் சொன்னாரா, ஏங்க அவர் சொன்னதை செய்யவே மாட்டாருங்க, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எத்தனையோ வருஷமா அவர் சொல்றாரு, சிலதெல்லாம் நடக்குது ஆனா சிலது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொன்னானா.
4வது அவர் வீட்டுக்கு போயிருக்கிறார். அந்த வீட்டில் அந்த குடியானவன் அவர் ரொம்ப வரவேற்று சாப்பாடு கொடுத்து சந்தோஷமா சொன்னானே, எங்க ராஜா எங்களை எல்லாம் மகிழ்ச்சியா வச்சிருக்கிறாரு, எங்க ராஜா சொன்னதெல்லாம் செய்வார். இவர் உடனே சொல்லியிருக்கிறார், ஏன்பா நாளைக்கே உன் வீட்டை மாற்றி உனக்கு காரை வாங்கி கொடுத்து உன் பேங்க்ல பணத்தை போடுவாருன்னு சொல்லி உன்கிட்ட சொன்னா நீ என்ன சொல்லுவ? அவன் சொன்னான், எங்க ராஜா மனசு வச்சா அது ராங்கா போனதே கிடையாது, அவர் கண்டிப்பா நிறைவேற்றுவார். அதை கேட்ட உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த நாள் காலையில திடீர்னு பார்த்தா பெரிய பெரிய வாகனங்கள் வந்து நிற்கிறது. அந்த வாகனத்துல இருந்து பெரிய மந்திரிகள்லாம் இறங்கி வர்றாங்க. வந்து என்ன சொல்றாங்க, டக்கு டக்குன்னு இந்த வீடு இடிக்கணும்ன்றாங்க. இன்னொருத்தர் சொல்றாரு, இந்த வீட்டை டக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுன்றாரு. வீட்டை மாத்தி அவங்க வீட்டுக்கு ஒரு ரோட்டை மாத்தி காம்பவுண்ட்ல காரை, விலை உயர்ந்த காரை நிப்பாட்டி அவங்களுக்கு திரளான ஐஸ்வர்யத்தை கொடுத்து ராஜா ஒரே நாள்ல அரண்மனையில வேலை கொடுத்து அந்த மனுஷனை உயர்த்திட்டாராம். காரணம் என்ன? ஒன்னே ஒண்ணு, ராஜா சொன்னா அதை செய்வார். இதே தாங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொன்னதை செய்கிறவர், நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், கடவுள், வானத்தையும் பூமியும் படைத்தவர், இயக்குகிறவர், சூரியன் சந்திரனை எல்லாம் தன் கைகளில் வைத்திருக்கிறவர். உலகம் எப்படி சுற்ற வேண்டும், கால சூழ்நிலைகள் எப்படி மாறணும், எப்போ மழை பெய்யணும், எப்போ வெயில் அடிக்கணும், எப்போ கனி கொடுக்கணும், எல்லாத்தையும் செய்தவர், சொன்னவர், செய்தவர். உங்களுக்கு சொன்னதை செய்யாம போவாரா? சாலமோன்ற ஞானி, அவங்க அப்பா தாவீது அவங்க அப்பா கிட்ட ஆண்டவர் சொல்றார், உன் சந்ததிய நான் ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளைங்கள்லாம் நல்லா இருப்பாங்கன்னு. இதை கேட்ட சாலமோன் அவர் ராஜாவா மாறின பிறகு இவர் பார்க்கிறார், தனக்கு வந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பார்க்கிறார். அவர் கிடைச்ச ஞானம், செல்வம், இதுவரை அந்த மாதிரி பூமியில யாருமே அவ்வளவு பணக்காரனா இருந்தது இல்லையாங்க. அப்போ சாலமோனை பத்தி அவர் சொல்றாரு சாட்சியா, கடவுள் என் தகப்பனாகிய தாவீதிடத்தில் சொன்னார், அதை அவருடைய கரங்களால் செய்தார். 2 நாளாகமம் 6:4 அவர் அப்படியாக சொல்கிறார், அவர் சொன்னா அவர் செய்வார். அவர் சொன்னதை நம்புங்க, உங்க வாழ்க்கையில இன்னைக்கே கடவுள் செய்வாருங்க. சிரிச்ச முகமா இன்னைக்கு வேலைக்கு போங்க, உங்க நாள் நல்லா இருக்கும், நீங்க நல்லா இருப்பீங்க. God bless you. What he said, he will fulfill. Amen. ஆண்டவராகிய இயேசு ஒரு மதத்தை உருவாக்க இந்த பூமியில வந்தாரா? ஒரு உறவை ஏற்படுத்த வந்தாரா? அவர் எதை ஏற்படுத்த விரும்பினார்? எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்புவோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. யாராவது ஒரு ஆமேன் சொல்றீங்களா? Be therefore followers of God as dear children. கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டுமாம். யாரை போல? பிரியமான பிள்ளைகள். அப்போ ஒருவர் உண்மையாகவே ஒருத்தரை நேசித்தா அவர்களை பின்பற்றுவார்கள். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. ஒருத்தவங்களை நேசிச்சா அவங்கள ஃபாலோ பண்ணுவோம். நேசிக்கலன்னா என்ன பண்ணுவோம்? விதண்டாவாதம் பண்ணுவோம். நீ என்ன கூப்பிடுறது, நான் என்ன வர்றது, நீ போ, உன் ரூட்ல நீ போ, நான் பாட்டுக்கு தனியா போவேன். நேசிச்சா பின்பற்றுவாங்க, நேசிக்கலன்னா தான் சுயமா செய்யணும்னு நினைப்பாங்க. The people who really follow, ஒரு கட்சியை நாம் பின்தொடர்வதற்கும் இயேசுவை பின்தொடர்வதற்கும் வித்தியாசம் இருக்குது. You are a constituent in an assembly seat. You will look at the contestant. இவர் நல்ல வேலை செஞ்சாரா, இவருக்கு ஓட்டு போடலாம், இல்லையா இவரை தூக்கிடலாம்.
இது கண்டஸ்டன்ட். அந்த வட்டாரத்தில் இருக்கிற ஒரு ஓட்டு போடுற நபர், அவருக்கு கவர்னன்ட் ரிலேஷன்ஷிப் கிடையாது. So he will not follow. ஆனா இயேசு என்பவர் யார்? நமக்காக தன்னுடைய சிங்காசனத்தை துறந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து நம்மை நேசித்ததினால் நமக்காக பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுந்தவர். அவரை பின்பற்றுகிறவர்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா வசனங்களையும் பாருங்க. நான் தேவனுடைய பிள்ளை, நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன், நான் கிறிஸ்துவில் ஒன்றாய் இருக்கிறேன். இந்த 5 நாட்களையும் கடந்து இந்த 6வது நாள்ல நமக்கோடு கர்த்தர் பேசுகிறது, நான் உண்மையாய் தேவனை கிறிஸ்துவை பின்பற்றுவேன். I will truly follow Jesus Christ. நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல, உண்மையா நம்ம மேல பிரிய வைக்கிற பிள்ளைகள் அப்பாவை பின்தொடர்ந்து அந்த பிள்ளைகள் நடக்கும். உண்மையா தகப்பன் மேல அன்பு வச்சிருக்கிற பிள்ளைங்க தான் தகப்பன் தாயுடைய தியாகத்தை அறிந்து அந்த பெற்றோரை பின்பற்றுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். They are called children. யார் தங்கள் பெற்றோர்களை அவமதிக்கிறார்களோ, யார் தங்களுடைய பெற்றோர்களை பின்பற்றாமல் அவர்களுக்கு விரோதமாய் செய்கிறார்களோ, அவர்களை குறித்து வேதம் சொல்கிறது அவர்கள் பேலியாளின் பிள்ளைகள். They are all children of the devil. They don't follow. They are there only for the materialistic blessing. அவங்க மூலமா கிடைக்கிற ஆதாயத்தை அவங்க பெற்றுக்கொள்ளுவாங்க. ஆனா அவங்களுக்குன்னு பலன் வரும்போது தங்களுடைய பெற்றோரை பலவீனமாய் பார்ப்பார்கள். தான் ஏறி வந்த ஏணியை எட்டி உதைச்சு நீ ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லுவார்கள். இன்னைக்கு அநேகம் பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை தெரியுமா? There is a spirit of entitlement. என்ன தெரியுமா? நான் பிள்ளையா பிறந்துட்டேன், எனக்கு நீ செய்ய வேண்டியது உன் கடமை, எனக்கு நீ வீடு வாங்கி வைக்கணும், எனக்கு நகை சேர்த்து வைக்கணும், இதெல்லாம் உன் கடமை, நீ செஞ்சிடணும், இதெல்லாம் நீ செய்யணும், எனக்கு பிளாட்ஃபார்ம் போட்டு தரணும், நான் எதுவும் செய்ய மாட்டேன், நான் எதுவும் செய்ய மாட்டேன், நீ எல்லாத்தையும் நீ தான் செய்யணும், எல்லாத்தையும் நீ தான் செய்யணும். There's a spirit of entitlement. There is no relationship. இது ஏதோ கொடுக்கல் வாங்கல் மாதிரி இருக்குது. நான் காசு கொடுக்குறேன், எனக்கு அந்த பொருளை நீங்க தாங்கன்னு ஒரு கடையில பேசுற மாதிரி. It becomes transactional. Today relationships are transactional. நீ எனக்கு என்ன கொடுப்ப, நான் உனக்கு தரேன். கணவன் மனைவியுடைய உறவுகள் அப்படி ஆகிவிட்டது. தெய்வத்தை பின்தொடர்வதே அப்படி ஆகிவிட்டது. நான் வந்தா எனக்கு கடவுள் கொடுக்கணும், கடவுள் எனக்கு கொடுத்தாருன்னா நான் பின்பற்றுவேன். திருமணம் பண்ணும்போது கையை பிடிச்சு சொல்றாங்க, வாழ்விலும் சாவிலும், வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை பிறர் முகம் பாராமல் ஒருவருக்கே மனைவியா இருந்து எங்க, ஒருவனுக்கே கணவனா இருந்து எங்க, ஆபீஸ்ல 10 வச்சிருக்கிறான். ஏன் இப்படி இருக்குதுன்னா ப்ராப்ளம் இஸ் டிரான்சாக்ஷனல். இந்த உறவுல எனக்கு என்ன கிடைக்கும்? ஆனா உண்மையா யார் தெரியுமா? இயேசுவை நேசிக்கிறவங்க, அவரை கண்மூடித்தனமாய் பின்பற்றுகிறவர்கள். கர்த்தர் என் என்ன அழகா கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுத்தாரு. சத்தமா சொல்ல மாட்டேன்றீங்க பாத்தீங்களா? திருப்பி வேணா ட்ரை பண்ணுவேன். கர்த்தர் என். வெரி குட். நல்ல பிள்ளைங்க, நல்ல பிள்ளைங்க, நல்ல பிள்ளைங்க. அவர் மாதிரி நானும் உங்களை என்கரேஜ் பண்றேன். நல்ல, வெரி குட், நல்லா பண்ணிட்டீங்களே. உங்களை மாதிரி உலகத்துல வேற யாருமே இப்படி சொல்லியிருக்கவே முடியாது. இன்னொரு தடவை சொல்றீங்களா? கர்த்தரேன். இப்படிலாம் ஐஸ் வச்சாதான் சொல்லுவீங்க போல இருக்கு. ஏன்னா நிறைய பேர் ஜெபம் பண்ண வந்துட்டு என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அவங்க சித்தத்தை கொண்டு வந்து என்கிட்ட சொல்லி இது மாதிரி எனக்கு நடக்கணும், என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு அங்கதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா தேவ சித்தத்தை அறிவது என்பது அது ரொம்ப விசேஷமான காரியம்.
தேவ சித்தம் என்பது என்னவென்றால் தேவனை முழுமையாய் விசுவாசிப்பது. இஃப் யூ ஆர் அ ஃபாலோவர் ஆஃப் கிரைஸ்ட், சொல்லுங்க, நான் இயேசுவை பின்பற்ற வேண்டுமானால் 100% அவரை பின்பற்ற வேண்டும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை தான் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23-24 வசனத்தை வாசிப்போம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23-24. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். சொல்லுங்க ஆமென். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் என்ன செய்ய வேண்டுமா? அவன் தன்னைத்தானே வெறுக்கணுமா? தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு. இன்னைக்கு சில பேருக்கு ஒரு நாள் சிலுவை சுமந்துட்டா பெருசா என்னமோ ஆண்டவருக்காக சாதிச்ச மாதிரி. அனுதினமும் சிலுவையை சுமக்க நிறைய பேருக்கு இன்னைக்கு விருப்பம் இல்லை. அவரை பின்பற்றவர்களா இருக்கணும்னா, when I want to follow Jesus, write it down, I cannot follow Jesus without the cross. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு ஃபார்ம் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி தேவை. என்ன தெரியுமா? பாரமே இல்லாத பின்பற்றுதல். எனக்கு எந்த பாரமும் இருக்கக்கூடாதுங்க. ஆனா ஊழியத்துல மைக்க மட்டும் கொடுத்துடணும். மேல நின்று பிரசங்கம் பண்ணும். அவங்க ஜெபம் பண்ணும் போது பாத்தீங்கன்னா, அப்பா அப்படிதான் ப்ராஃபஸி, கர்த்தாவே, தகப்பனே, எல்லாம் நல்லா தான் பேசுறாங்க. ஆனா பின்பற்றுறதுக்கு மனசு இல்லை. எல்லாத்திலையும் பின்பற்றுறதுக்கு மனசு இல்லை. எனக்கு எது விருப்பமோ, இந்த ஹோட்டல்ல போன மெனு கார்டு கொடுப்பாங்க தெரியுமா? என்ன சூப் வேணும் உங்களுக்கு, அது சூஸ் பண்ணிக்கோங்க. when you follow Jesus, நான் சொல்றது விளங்குதா இல்லையா? நீங்க எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி எப்படி தெரியுமா இருக்கிறீங்க? எனக்கு பிடிக்காதெல்லாம் பேசுறீங்க பாஸ்டர். நான் சத்தியத்தை பேசுறேன். உங்களுக்கு சித்தப்பா மாமாலாம் வந்துட்டு போவாங்க. அவங்கெல்லாம் உங்களை கொஞ்சிட்டு போவாங்க, உங்களுக்கு ஸ்வீட் கொடுத்துட்டு போவாங்க. அப்பா நான் மட்டும்தான் உங்களுக்கு கஷாயம் கலக்கி கொடுப்பேன், உங்களுக்கு மருந்து கொடுப்பேன், உங்களுக்கு பேதி மாத்திரை கொடுப்பேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு எல்லாம் கிளீன் ஆகும். சிஸ்டம் கிளீன் ஆகணும் சாமி. உங்களை கொண்டு போய் கரை சேர்க்கணும். நான் உங்களை கொண்டு போய் கிறிஸ்துவனுடைய ஸ்தானாபதிகளா கொண்டு போய் நிறுத்தணும். ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உம்முன்னு வச்சிருக்காதீங்க. ஆமா, மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்காதீங்க. ஒருவன் என்னை பின்தொடர்ந்து வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து. தன்னைத்தானே வெறுக்கிறது என்னங்க? தன்னைத்தானே வெறுக்கிறது என்ன சொல்லுங்க பாப்போம். தன்னைத்தானே வெறுக்கிறதுனா என்ன சொல்லுங்களேன். ஏதாவது சுயநலமா இருக்கக்கூடாது. அப்புறம் தன்னைத்தானே வெறுத்துனா என்ன அர்த்தம்? நம்ம விரும்புறத எதிர்பார்க்கிறது இல்ல. என்ன அப்ப யார் விரும்புறத செய்யணும்? யாரு? நம்முடைய ஆண்டவர் விரும்புறத செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தபோது தான் விரும்பினதை செய்தாரா, இல்ல பிதா விரும்பினதை செய்தாரா? எல்லாரும் சொல்லுங்க. பிதா விரும்புகிறதை செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன். அவர் சொல்றாரு, புஸ்தக சூழலில் எழுதியிருக்கிறபடி நான் வந்திருக்கிறேன். as it is written about me I have come. அப்படியானா என்னை பத்தி ஒரு சித்தம் ஒண்ணு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த சித்தத்தை நிறைவேற்றுவது. சில பேருக்கு என்ன பிரச்சனைனா, பின்பற்ற முடியாமல் போறது காரணம், அவரை விட எனக்கு நிறைய தெரியும், எனக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி வேற, எனக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே சில காரியங்களை பேசிக்கொள்றோம். பிரச்சனை என்னன்னா, நமக்கு வழிகாட்டுதல்ல தகப்பன் யார், உங்களோட உறவுல இருக்கிற தகப்பன் யார், உங்களுக்கு உறவே இல்லாமல் வெளியில இருக்கிற ஒருத்தர் சொல்ற அட்வைஸ் என்ன, அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. உங்க தகப்பனுக்கு
உங்க மெய்ப்பனுக்கு ஆடுகளின் நிலைமை தெரியும், மற்றவங்களுக்கு ஆடுகளின் நிலைமை தெரியாது. சோ என்னை பின்பற்றுங்கள் என்று ஆண்டவர் சொல்லும் போது அவர் எதற்காக பின்பற்ற சொல்லுகிறார், எப்படி பின்பற்ற எழுதி கொள்ளுங்க. why to follow him, how to follow him, எதற்காக பின்பற்றணும், எப்படி பின்பற்றணும், and what to do when I follow him, நான் அவரை பின்தொடரும் போது நான் என்ன செய்ய வேண்டும். இந்த கேள்விகளை நாம் கேட்போமானால் நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னும் பயனுள்ளதாக இருக்கும், மேன்மை உள்ளதாக இருக்கும். Without knowing the reason why you follow, if you follow, you are a crowd, you are not a church. கூட்டம் ஒருத்தரை பின்தொடர்றதுக்கும், ஒரு புகழ்பெற்ற நடிகரை பார்ப்பதற்காக எல்லாரும் ஒரு இடத்துல கூடி வரலாம், ஆனா எல்லாரும் அவரை பின்பற்றுவாங்களான்னா தெரியாது. கூட்டமா இருக்கிறதுனால அவங்க பின்பற்றுவாங்களான்னு தெரியாதுங்க. crowd is not a follower. உண்மையா பின்பற்றவங்க யார் தெரியுமா? covenantல இருக்கவங்க தான் பின்பற்றுவாங்க. we are not a crowd, we are covenant holders. உடன்படிக்கை செய்தவங்க தான் உண்மையா கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க. crowd will follow you only when you are winning. ஜெயிக்கிற குதிரை மேல எல்லாரும் பந்தயம் கட்டுவாங்க. ஜெயிக்கிற குதிரை ஆஹா ஓஹோன்னு பெருசா ஏதாவது பண்ணுங்களேன், எல்லாரும் வருவாங்க. சின்னதா போங்களேன், யாரும் உங்களை பின்தொடர்ந்து வரவே மாட்டாங்க. பெருசா ஒரு ஈவென்ட் பண்ணுங்க, எல்லாரும் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க ஒன்றும் செய்யாம இருங்க, யாருமே உங்களை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு ஃபாலோன்றது எப்படி மாறிடுச்சுன்னா, சோசியல் மீடியாவில் ஒருத்தவங்க போடுற வீடியோவை ஃபாலோ பண்றதா ஆயிடுச்சு. The word has been diluted to following a person without commitment. Today social media follow is a comment without commitment. It's a relationship without covenant. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. எதுக்கு? நீங்க என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் எனக்கு காசு, நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா தான் எனக்கு பணம். ஸோ ஷேர் பண்ற சொல்றவங்களுக்கு என்ன ஆசை? என்ன ஷேர் பண்ணினா எனக்கு காசு வரியா? இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, யூடியூப்ல எவ்வளவு பேர் உங்களை பார்த்துருக்கிறாங்க, உங்க வீடியோஸ் எவ்வளவு வைரலா இருக்குது. அப்போ போலியான ஒரு ஃபாலோவிங்கை எல்லாரும் உருவாக்குறாங்க. சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்னு இன்னைக்கு இருக்குது. அதனால என்ன தெரியுமா? நீங்க காசு கொடுத்து உங்கள் ஃபாலோ பண்றவங்களை வாங்கலாம். அதை எல்லா பெரிய நிறுவனங்களும் சினிமாக்காரர்களும் உலகத்தில் இருக்கிற அந்த பெரிய பெரிய ஆட்கள் இதை சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்க வெட்கமே இல்லாம நீங்க செய்யறாங்க. they want followers, they want followers. ஆனா ஆண்டவராகிய இயேசு வெறும் ஃபாலோவர்ஸை விரும்பல. அவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினார் அப்படின்னா கண்டிஷன் கொடுக்கிறார். யாராவது ஒரு ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேருக்கு விளங்குது? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த காலை வேளையில இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமா இல்லையா? உங்க லைஃப்ல ஏன் ஃபாலோ பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அவர் எதுக்காக உங்களை ஃபாலோ பண்ண சொல்றாருன்னா, உங்க வாழ்க்கையில ஏதோ சோப்பு சீப்பு உங்களுக்கு சாப்பாடு இது மாதிரி எல்லா எஸ்ஸும் உங்களுக்கு தேவைன்றதுக்காக இல்லை. உங்க லைஃப்ல இதெல்லாம் தாண்டி ஸ்பிரிச்சுவலா ஒரு வாழ்க்கை இருக்குது, பரலோகம்னு ஒரு நித்தியம் இருக்குது. இதுக்கு உங்களை கொண்டு போறதுக்கு அவர் சொல்றாரு, நீ இங்கேயே இருந்து இதையெல்லாம் தேடிட்டு இருக்காத, என்னை பின்பற்றுவது எதற்கு? நான் வெட்கத்தை விட்டு சொல்றேன், இன்னைக்கு நிறைய சபைகள்ல பொருளாதார செழிப்பை பத்தி நிறைய பேசுறாங்க. நீ வந்தீனா, நீ கொடுத்தீனா,
கடவுள் உனக்கு கோடி கொடுப்பார், அதை கொடுப்பார், இதை கொடுப்பார். So you are making God transactional person. இதை கொடுத்தீனா அதை கொடுப்பார், அதை பண்ணினா இதை செய்வார். ஆமா, அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம் தான். ஆனா நீங்க சொல்லி அவர் ஆசீர்வதிக்கணும்னு அவசியமே இல்லை. அவரே உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளது. பூமிக்கு மழை தேவைன்னு கடவுளுக்கு தெரியாதா? ஹலோ, பூமிக்கு மழை வேணும்ன்றது அவருக்கு தெரியாதா? செடிகளுக்கு சூரியன் வேணும்ன்றது அவருக்கு தெரியாதா? அதையெல்லாம் கரெக்டா செய்யறவருக்கு தெரியாதா? அவைகள் நீங்க பார்த்திருக்கிறீங்களா? எல்லா மலர்களும் செடிகளும் சூரியன் எங்க வருதோ அதுக்கு நேரா திரும்பி நிற்கும். அதுல முக்கியமா ஒரு இதை சொல்லுவாங்க. எதை சொல்லுங்க? கரெக்டா சொன்னீங்க. சன்ஃப்ளவர், சூரியகாந்தி இருக்கு பார்த்தீங்களா? அதனுடைய ஒரு குணம் என்னன்னா, சூரியன் எந்த திசையில உதிக்குதோ அதுக்கு நேரா இந்த சன்ஃப்ளவர் வந்து இருக்கும். சன்ஃப்ளவர் வருமா? சன்ஃப்ளவர் வந்து எப்படின்னா சூரியனை பார்த்து அப்படியே இருக்கும். அந்த சூரியன் இப்படி போக 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 அப்படியே அந்த சூரியனை ஃபாலோ பண்ணி அப்படியே இந்த சன்ஃப்ளவர் அப்படியே திரும்பும். எவ்வளவு அழகா இருக்குல்ல? நம்ம அந்த மாதிரி இருக்கிறோமா? சொல்லுங்க, நம்ம அந்த மாதிரி இருக்கிறோமா? நீதியின் சூரியனை நம்ம ஃபாலோ பண்றோமா? ஹலோ, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நன்மை செய்தா அவரை ஃபாலோ பண்றது. எனக்கு தப்பு நடந்துச்சு, என் வாழ்க்கையில சில துக்கமான காரியம் நடந்துருச்சு, நான் எதிர்பார்த்தது எனக்கு கிடைக்கலன்னா நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா? will you follow? யோபுவுக்கு சில உபத்திரவங்கள், பாடுகள் வந்தது. மனைவி சொல்ல, அவரை தூஷித்து ஜீவனை விடு, நீ எதுக்கு அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற? சொல்றார், பைத்தியக்காரி பேசுறது போல பேசிக்கிட்டு இருக்கிற. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு. ஏன்னா யோபுக்கு ஒண்ணு தெரியும், என் லைஃப்ல என்னை விட்டு எதை போனாலும் அவர் அதை விட சிறந்ததை கொடுக்க. நம்ம தெய்வம் நல்ல தெய்வங்க. நம்மை பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, நம்மளை நேசிக்கிறவர் அவர். சில நேரத்தில் நம்முடைய பாடுகளை மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணவே முடியாதுங்க. நமக்குள்ள இருக்கிற குமுறல்களை வெளியே சொல்ல முடியாது, கர்த்தர்ட்ட மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனா அந்த நேரத்தில் ஒன்னே ஒன்னு ஞாபகம் வச்சுக்கணும், நான் கர்த்தரை பின்பற்றுகிறவராக இருக்கிறேன். ரொம்ப காமெடியா ஒரு இன்ஸ்டாகிராம் ஒன்று பார்த்தேன். நான் அதெல்லாம் ரொம்ப போகிறதுக்கு இல்லைங்க, இந்த ஃப்ரீடம்காக கொஞ்சம் எல்லாத்தையும் என்னதான் போடுறாங்க நம்ம பசங்கன்னு பார்க்க போனால், அதில் ஜீசஸ் வந்து டெய்லி ஒரு அப்டேட் போடுறார். ஹலோ மக்களே, இங்கே பாருங்கள் 5000 பேர் வந்திருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க போகிறேன். இப்போ நான் எப்படியா ஜீசஸ் வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறாராம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பாருங்களேன், இந்த 5 அப்பம் 2 மீனை இந்த 5000 பேருக்கு இப்போ கொடுக்க போகிறேன் அப்படின்னு அவர் கையில் எடுக்கிறாரு, ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்தாரு. பாருங்க மக்களே, 12 கூட பிச்சம் இருக்குது. எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க. ஜீசஸ் மட்டும் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா இருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இன்னைக்கு பாருங்க, இந்த காலை வேளையில உங்களை எல்லாரும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு செத்தவனங்க ஒருத்தர் உயிரோடு எழுப்ப போகிறோம். நான் கல்லம் மாத்த போறேன், அப்படி உள்ள இருந்து ஏச்சு வர பாருங்க. மாயம் இல்ல, மந்திரம் இல்ல. என்ன ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜீசஸ் ஃபாலோ மீ. ஊர் ஃபுல்லா அவருடைய அசிஸ்டன்ட்டை கொடுத்து போஸ்டர் ஓட்ட சொல்ல போறேன், ஃபாலோ மீ, ஃபாலோ மீ, ஃபாலோ மீ. ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு 200 ரூபாய் இலவசம், இலவசம், இலவசம். லாஸ்ட் மந்த் ஆஃபர் உங்களுக்கு 10,000 பொற்காசுகள். என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா, ஆண்டவர் என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு சொல்லவே இல்லை, என்ன ஃபாலோ பண்ணுங்க. எப்படி ஃபாலோ பண்ண சொல்றாரு நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றவங்களுக்கு நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. அவரை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னா ஒருத்தரும் நம்மளை ஃபாலோ பண்ண மாட்டான். பாருங்க, அந்த படத்தை பாருங்களேன். ஃபாலோ மீன்னு சொன்னா அவ்வளவுதான்,
ஓ இஸ் அமேசிங், ஃபாலோ. அதுக்கு டெய்லி ட்ரெஸ்ஸை போடணும், விதவிதமாக கண்ணாடியை போடணும், ட்ராவலிங் பண்ணணும், புதுசு புதுசாக சாப்பாடு கடையில் பிரியாணி வாங்கி சாப்பிடணும். எல்லாம் சாப்பிட்டா உன்னை ஃபாலோ பண்ணுறாங்க. நீ போய் சுற்றி 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 வந்தீங்கன்னா, மக்களே நம்ம வந்துட்டோம், இன்னைக்கு பாலிக்கு வந்திருக்கிறோம், தாய்லாந்துக்கு வந்திருக்கிறோம். ஃபாலோ ஜீசஸ் சொன்னா இன்னைக்கு வந்து யாருக்குமே நிறைய பேர் அன்ஃபாலோ பண்ணிடுறாங்க. என்னது தெரியுமா? நான் விரும்புறதெல்லாம் இவன் செய்ய மாட்டேன்றான். இன்னைக்கு நிறைய பேர் மற்றவங்க தங்களை ஃபாலோ பண்ணுன்றதுக்காக ரீல்ஸ் மோகம். தெரியுமா உங்களுக்கு? ஒரு வாலிப பையன் தன் பைக்கில் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டு இருக்கிறான். ஆப்போசிட்ல ரீல்ஸ் போடுறதுக்காக ஒரு பையன் பைக்கில் வீலிங்கில் ஒரு 100 கிலோமீட்டர் அதுக்கு மேலே இருக்கிற ஸ்பீடில் வந்து நேராக இந்த பையன் மேலே மோதி அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஒரே நிமிஷத்தில் என் வாழ்க்கையே அழிஞ்சிருச்சு. ஒரே பையன், அவன் லேனில் அவன் கரெக்டாக போயிட்டு இருக்கான், ஆப்போசிட் லேனில் இருந்து ரீல்ஸ் போடுறான்னு. இது இப்போ ரீல்ஸ்க்காக அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்காக எதை வேணா செய்கிறாங்க. லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன தெரியுமா? இன்னைக்கு டெல்லி நொய்தா பகுதியில் இவன் வண்டி ஓட்டிக்கிட்டே போய் பஸ்ஸு, லாரி, ஆட்டோவுடைய கதவை திறந்து விட்டுறாங்க. ரன்னிங்கில் இன்னொரு வண்டி போயிட்டு இருக்கிற வண்டியுடைய கதவை திறந்து விட்டுட்டு போறானுங்க. உங்களுக்கு தெரியும், ஃபாலோ பண்றேன்னு சொல்லி நடிகருடைய பஸ்ஸுக்கு கீழே போனவங்களை பத்தி தெரியும் உங்களுக்கு. எது நடக்குது இந்த உலகத்தில்? எதுக்காக இப்படி எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுன்னு அடிச்சுக்கிறாங்க? நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரே ஒருத்தர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். உங்கள் லைஃப்ல இன்ஸ்பிரேஷனுக்கும் இன்ஸ்பிரேஷன் வந்து நிறைய பேர் கொடுக்கலாம். ஆனா ஃபாலோ பண்றது உங்களுடைய ஃபாதரை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்க. பாருங்க, வாலிப பசங்க என்னென்னலாம் காரியம் பண்றாங்க தெரியுமா? ரொம்ப இந்த ரீல்ஸ் மோகத்தினால பயங்கர மோசமா இருக்குதுங்க. ஓடுற பஸ்ஸை முன்னாடி போய் நிறுத்தி அதை ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க, ஆட்டோடைய இதை போடுறாங்க, நிறைய காரியம். பெரிய உயரமான மலையில போய் நின்றுக்கிட்டு ரீல்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வழுக்கி விழுந்து செத்துட்டாங்க. ஏன்? நிறைய ஃபாலோவர்ஸ் வேணும். அன்பத்துடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ என்ன இம்மைக்காக மட்டுமல்ல மறுமைக்காகவும் சேர்ந்து ஃபாலோ பண்ணு. வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அவிட விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். மத்தேயு தன் அனுபவத்தை சொல்லுகிறார். அவர் ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறார். He was a customs official. எல்லார்ட்டையும் வரி வசூலிக்கிற செம்ம ரெஸ்பான்சிபிளான சூப்பர் வேலைங்க. நல்ல வேலையில செட்டில்டா இருக்கிறார். இப்போ அவரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை, இப்போ நான் சும்மா ஒரு பேஜுக்கு சொல்றேன், நம்ம ஊர்ல கஸ்டம்ஸ்ல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற ஒருத்தர் சர்ச்சுக்கு வர்றார். நான் அவரை பார்த்து சொல்றேன், நீங்கள் உங்கள் வேலையை விட்டு விட்டு என் பின்னாடி வாங்கன்னா என்ன சொல்லுவாங்க நினைக்கிறீங்க? போய நீயும் உன் சர்ச்சும் பொழப்புல மண்ணள்ளி போடுற. இன்னைக்கு என்ன சில பேர் பார்க்க வரதே கிடையாது. ஏன் தெரியுமா? பாஸ்டர் வந்து ஊழியத்துக்கு கூப்பிட்டுருவாரு. புது வீடு பிரதிஷ்டைக்கு என்ன கூப்பிடுறதே கிடையாது. கமுக்கமா பண்ணிடுறாங்க. எங்கடா அதை பார்த்தா பாஸ்டருக்கு பொறாமை ஆயிட போகுது. எதுக்கு? ஏன்? நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவராகிய இயேசு மத்தேயுட்ட என்ன சொன்னாருங்க?
எனக்கு இங்கிலீஷ்ல போட்டிருக்குது, கம் ஃபாலோ மீ. ஃபாலோ மீ, அவ்வளவுதான். நீங்க உங்களை பார்த்து ஆண்டவர் இந்த காலை வேளை சொல்றாரு, என்கிட்ட நான் ஃபாலோ பண்ணா என்ன கிடைக்கும்னு கேட்காத. We don't understand what is following. Following means it is unconditional. மத்தேயு கிட்ட ஆண்டவர் ஃபாலோ மீன்னு சொன்ன உடனே அவர் கேள்வி கேட்காம பின்பற்றதுனால புதிய ஏற்பாட்டு சுவிசேஷத்துல முதல் புக்கா நீங்க இப்படி சப்பாத்திக்கு மாவு தட்டுறதா இருந்தா நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். இன்னொரு தடவை ட்ரை பண்றேன். ஃபாலோ மீன்னு உடனே எல்லாத்தையும் போட்டு ரிசைன் பண்ணிட்டு டக்குன்னு வந்தவருக்கு புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் முதல் புஸ்தகத்தை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை சரிதையை கிட்டத்தட்ட 25 பேர் எழுதியிருக்கிறாங்க. More than 25 biographies of Jesus written. பட் மத்தேயு எழுதினதை மட்டும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். அதை புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையின் புஸ்தகத்தில் முதல் புஸ்தகமா கர்த்தர் வச்சார். ஏன்னா கீழ்ப்படிதல். எத்தனை பேருக்கு இந்த செய்தி பிடிச்சிருக்குது? பிடிக்கிறவாளுக்கு பிடிக்கும், குத்துறவாளுக்கு குத்தட்டும். பிடிக்கிறவாளுக்கு பிடிக்கட்டும், குத்துறவாளுக்கு குத்தட்டும். நான் எலியா சொன்ன மாதிரி சொல்லுவேன், எனக்கும் உனக்கும் என்ன, நீ ஆச்சு அவராச்சு, வார்த்தை அவருடையது. இன்னைக்கு செவி தின உள்ளவர்களா நிறைய பேர் மாறிடுறாங்க. ஃபாலோனா என்ன, அதனுடைய அர்த்தம் புரிகிறது இல்ல. புது மனுஷனா புது மனுஷியா தேவனை ஃபாலோ பண்றதுன்றது எப்படிப்பட்டது? அது எங்க கொண்டு போய் சேர்க்கும்? அது எங்க நம்மளை வழி நடத்தும்? ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நல்ல கவனிங்க. நீங்கள் அவரை பின்பற்றினால் உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். எதற்கு? உங்களை கர்த்தர் மறுரூபமாக்குவதற்கு. ஆகவே இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்ப இயேசுவை பின்பற்றினால் நான் மறுரூபம் அடைவேன். எழுதிக் கொள்ளுங்க. I will be transformed when I follow Jesus. இந்த உலகத்தில் இருக்கிற சோசியல் மீடியா ஆட்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எங்கேயும் போக மாட்டீங்க. சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணீங்கன்னா. ஆனா இயேசுவை பின்பற்றினால் நீங்க பரலோகம் செல்வீர்கள், நித்தியத்தில் அவரோடு வாழ்வீர்கள், இந்த பூமியில் அவர் சித்தத்தை செய்வீர்கள். I follow not for entertainment but for transformation. Write it down. I follow Jesus not for entertainment. and இயேசுவை ஏதோ என்னுடைய பொழுதுபோக்குக்காக ஃபாலோ பண்ணல. எழுதிக் கொள்ளுங்களேன். பொழுதுபோக்குக்காக அல்ல, மறுரூபத்திற்காக நான் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறேன். Why I am following Jesus? Not for entertainment, for transformation. அதனால்தான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் 2 கொரிந்தியர் 5:17 உங்களுக்கு தெரியும். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல். He that abideth in him ought himself also to walk even as he walked. So நம்ம அவரை பின்பற்றும் போது நம்ம எப்படி பின்பற்ற வேண்டுமா?
அவர் நடந்தபடியே தானும் நடக்கணும். நாங்க சின்ன வயசுல இருக்கும் போது குயர்ல பாடும்போது ஒரு பாட்டு ஒண்ணு, Do you hear what I hear? Do you see what I see? நான் பார்க்கறத நீங்க பார்க்கறீங்களா? நான் உணர்றத நீங்க உணர்றீங்களா? இதுதான் ஆண்டவர் நம்மளை ஃபாலோ பண்ண சொல்றார். அவர் எப்படி பிதாவை உணர்ந்தாரோ, அவர் பிதாவை எப்படி பின்பற்றினாரோ அவர் சொல்றார், நீங்க என்ன பின்பற்றுங்க, நான் பிதாவை பின்பற்றது மாதிரி நீங்களும் என்ன பின்பற்றுங்க. நம்ம சேர்ந்து அவர்கிட்ட போய் அவருடைய வலது பாரசத்துல உட்காரலாம். ஆமென் சொல்லுங்க பாபா. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். He also has to walk. சொல்லுங்க ஆமென். அப்படி நடக்கிறவன் எதுல நடக்க மாட்டான் தெரியுமா? இருளில் நடக்க மாட்டான். யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, John 8:12 says, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். I am the light of the world. He that followeth me shall not walk in darkness, but have the light of life. அப்போ இயேசுவை பின்பற்றுகிறவன் இருளில் நடக்க மாட்டான், அவன் ஜீவ ஒளியை நோக்கி நடப்பான்னு போட்டிருக்குதா, அடைவான்னு போட்டிருக்கா? எல்லாரும் சொல்லுங்க, அடைவான். ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். நீ உலகம் ஃபாலோ பண்ண சொல்றது, அவங்களுடைய மாம்ச இச்சைகளை ஃபாலோ பண்ண சொல்லுது. இயேசு நம்மை பரிசுத்தத்துக்கு ஃபாலோ பண்ண சொல்றார். புரிஞ்சவங்க யாராவது அல்லேலூயா சொல்றீங்க? ஜீவ ஒளி, இயேசு நானே மெய்யான ஒளின்னு சொன்னார். நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொன்னார். சோ நம்ம ஆண்டவரை ஃபாலோ பண்ணும்போது வெளிச்சத்துக்கு நேரா நடக்கிறோம், இருளுக்கு நேராக இல்ல, நரகாக்கினிக்கு நேராக. We are walking to eternal light. யாராவது ஒரு பெரிய ஆமென் சொல்லுங்க பாபு. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியல எதுக்கு ஃபாலோ பண்ணோம்? இப்பதானே மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் எதுக்கு ஃபாலோ பண்ணணும்னு சொன்னேன்? மறுரூபம் அடைவதற்கு ஃபாலோ பண்ணணும். இரண்டாவது ஜீவ ஒளியை அடைவதற்கு ஃபாலோ பண்ணும். யாராவது ஒரு ஆமேன் சொல்ல மாட்டேன்? ஹல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற வேண்டும் என்றால் அவரை நிச்சயமாய் பின்தொடர வேண்டும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்லுது. அப்போஸ்தலர் 4:12, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ரட்சிப்புன்னு வேற யார் மூலமாவும் கிடையாது. அப்போ நான் ஃபாலோ பண்றதுக்கு, நான் ரட்சிப்புக்காக நான் ஃபாலோ பண்றேன். யாருக்கெல்லாம் ரட்சிப்புக்குள்ள நடக்கணும்? சோ ரட்சிக்கப்படும்படி நான் அவரை ஃபாலோ பண்றேன். நான்காவதாக நான் எதற்காக அவரை ஃபாலோ பண்றேன்னா, நான் அவருடைய ஆடு, அவர் என் மெய்ப்பன். நான் மெய்ப்பனுடைய சத்தத்தை அறிகிற ஆடா இருந்தா நான் அவரை ஃபாலோ பண்ணுவேன். ஆடுகள் அவரை ஃபாலோ பண்ணும், நரிகள் அவரை ஃபாலோ பண்ணாது. ஆடு தன் மெய்ப்பனுடைய சத்தத்தை அறியுமா? யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசித்து பாருங்கள்.
யோவான் அவன் 10:4-5. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு சரி, அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்லுகிறது. கவனிங்க, எங்கேயாவது ஆடு தலையை நிமிர்ந்து பார்க்கறத பார்த்திருக்கிறீங்களா? ஆடு இப்படி பார்த்து நடக்குமா, இப்படி பார்த்து நடக்குமா? எல்லாரும் இப்படி குனிஞ்சு காமிங்க. ஆடு எப்படி நடக்கும்? ஆடு இப்படி நடக்காது. ஆடு என்னைக்குமே, எனக்கு எதுக்காக சில ஆண்டவர் சில உருவகங்களை காண்பிக்கிறார், அதனுடைய குணாதிசயத்தினால. ஆடு தலை நிமிர்ந்து மெய்ப்பனுடைய கண்ணை பார்க்காது, மெய்ப்பனுடைய காலை பார்க்கும். யாராவது ஒரு ஆமேன்னு சொல்றீங்க? ஆட்டுக்கு காலை பார்க்கும், சத்தத்தை கேட்கும். அந்த ஆட்டுக்கு டைரக்ஷன் எங்கன்னா ஃபாலோ மீன்ற டைரக்ஷன் தெரியுமா? என் மெய்ப்பன் எனக்கு சொல்ற சத்தம் கரெக்டான சத்தமாக இருக்கும். மெய்ப்பனை மதிக்கிறவங்க மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்பாங்க. மெய்ப்பனை மதிக்காத ஆடுகள் அது சத்தத்தை கேட்காது. அது டிரான்சாக்ஷனலா தான் சர்ச்சுக்கு வரும். எனக்கு ஒரு வியாதி, திடீர்னு யாராவது ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, நீங்க ஃபோன் பண்ணுங்க. ஐயோ அம்மா. ஆனா மற்ற நேரத்தில் அந்த ஆட்டுக்கும் அந்த மெய்ப்பனுக்கும் சம்பந்தமே இருக்காது. அது தனக்கு எங்க போகணுமோ அங்க போய்க்கும். ஆனா ஏதாவது உடனே ஐயோ அம்மா லொம்மா. ஆடுகள் தன் மெய்ப்பனுடைய சத்தத்தை அறியும். மந்தைக்குள்ள இருக்கும். நிறைய பேருக்கு இன்னைக்கு எந்த ஆடா தெரியுமா இருக்கணும் தெரியுமா? தப்பி போனா ஆடா இருக்கிறது தான் நிறைய பேருக்கு பிரியமா இருக்கு. எனக்கு அப்படித்தானே நம்ம பாட விரும்புறோம். 100 பேரை பார்த்து போகல, தப்பி போன என்ன தேடி வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அப்பாடா, தொலைந்த என்ன நீங்க தேடி வந்தீங்க, நீர் என்ன மறக்கல. நல்ல பாட்டு, என் தம்பி எழுதுனது. பாட்டுல தப்பு இல்லை. ஆனா அந்த பாட்டு யாருக்கு தெரியுமா ரொம்ப ஜாஸ்தியா சந்தோஷமா இருக்குது? தொலைஞ்சு போயிட்டே இருக்கிற ஒரு ஆடு இருக்கு பார்த்தீங்களா? அது அடிக்கடி தொலைஞ்சு போறதுதான் அது வேலையே. அது வேலையே என்னன்னா தொலைஞ்சு போயிடுவேன், ஆனா எனக்கு பாட்டை மட்டும் பாடிடணும். என்ன மறக்கல, தான தேடி வந்தீங்க, நீர் என்ன மறக்கல. ஏன் நான் எவ்வளவு தப்பு பண்ணாலும் என்ன அடிக்கல. ஆடு ரொம்ப ஆடாத. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆடு ரொம்ப ஆடாத. அதுக்குதான் ஆண்டவர் மெய்ப்பனுடைய கையில ஒண்ணு கொடுத்துக்கிறாரு. உமது கோலும் உமது தடியும். எப்போது இந்த கோல் உங்களை தடவுன்னு நினைக்கிறீங்களா? 2 வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு பிரசங்கம் பண்ணேன். சபையில எப்படி இருக்கணும், நம்ம தலைவர்களுக்கெல்லாம் ஒரே வருத்தம் ஆயிடுச்சான். பாஸ்டர் ஏன் இப்படி பேசுறாரு? வந்து நம்ம பாஸ்டர்ஸ்ட கேட்குறாங்க, பாஸ்டர் ஏன் இவ்வளோ கடினமா உங்களை டெய்லி சோப்பு போட்டு? அது ஒன்றுமே இல்லை, நீ ஊழியத்துக்கு வரலன்னா பரவாயில்ல, நீ அவுட்ரீச் பண்ணிட்டு இருந்த, இப்போ பண்ணல பரவாயில்ல, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை. என்னங்க, ஆடா இருந்தால் அவரை பின்பற்றணும். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நீங்க ஆடா இல்ல ஆடா? விளங்கலையா? இங்கிலீஷ்ல ஓடிடி ஆடுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஆடுன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் ஒரு பக்கம் இருக்கும் போது இது மட்டும் தனியா இருக்கும். இது அந்த தொலைஞ்சு போன அந்த 100வது ஆடு இல்ல, இது ஆடு. இதுக்கு என்ன தேவைன்னா எனக்கு தனியா தெரியணும். எல்லாத்துலயும் எப்படா கேப் கிடைக்கும் மைக்க பிடிச்சிடணும். அதுக்கு பேசினாரு பாருங்க, இவர் வந்து புட்டு வச்சுட்டாருங்க சாமி. எனக்கு ரியாக்ஷனே காமிக்கலையே. நான் இந்த கேமரா பயிலுக்கு வேற அவர் பேசும்போது என் மேல போக்கஸ் வைக்கிறேன். நான் ஒண்ணுமே அப்படிலாம் இங்க யாரும் இருக்கிறாங்க நான் காமிச்சு கொடுக்கவே இல்லை. அப்படியே சைலண்ட் ஆயிட்டேன். நான் ரியாக்ஷன் கொடுப்பானே. திரும்பி பார்த்தா என் மனைவி என்னை பார்த்து அப்படின்னு ஏதாவது சொல்லிட போறாங்க. நான் பார்க்கவே இல்லை அவங்கள.
யாம் அறியேன் பராபரனே. எதுக்கு பின்பற்றோங்க? நம்மளோட புகழருன்றதுக்காக பின்பற்றோமா? நான் டெய்லி ஊழியத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு யாராவது புகழ் மாலை சூட்டணும், புகழாரம் செய்யணும். இந்த 20ஆம் ஆண்டு விழாவில் நிறைய பேர் பேசினாங்க. எனக்கு கொஞ்சம் கூட அதை கேட்ட உடனே நிறுத்தனுடைய இதுக்கு போயிருந்தேன். பெரிய சிம்மாசனம் மாதிரி போட்டு அவர் அப்படியே ஊர்வலமாக கூட்டிட்டு வந்தாங்க. பூவெல்லாம் அவர் மேலே போட்டாங்க. ரோஜா மாலையா கொண்டு வந்து சாத்தினாங்க அவருக்கு. நல்ல வேலை நம்ம எல்டர்ஸ் வெறும் ஒரு பொன்னாடையோட நிறுத்திக்கிட்டாங்க, ஒரு சந்தன மாலையோட நிறுத்திட்டாங்க. அது கூட எனக்கு சொல்லவே இல்லை. தெரிஞ்சிருந்தா வேண்டான்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா எதிர்பார்த்து ஃபாலோ பண்ண சொல்லுது இல்லைங்க, அவர் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். யாரெல்லாம் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? ஸோ ஆடுகள் அவர் சத்தத்தை அறியும். மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கறது தான் ஆடு, மற்றதெல்லாம் ஆடு. நீங்க ரொம்ப அன்பா பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்க ஆடா? Are you the odd person? Find the odd one out ன்னு சொல்லி காமிப்பாங்க தெரியுமா? 4 படம் இருக்கும் ஒரே மாதிரி, அதுல ஏதோ ஒன்று கோளாறு இருக்கும். அந்த கோளாறை கண்டுபிடி. பக்கத்தில் பார்த்துக்க, நீங்க கோளாறா நல்லாடா? இந்த பாவத்தில் வாழ்ற அந்த ஆட்டுக்கு மேய்ப்பனுடைய சத்தம் பிடிக்காது. அது எப்போது வெளியே பார்த்துட்டு இருக்கிறோம், எவ்வளோ பார்க்கலாம், எங்க போலாம், இது எப்போதுமே வெளியே பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையா பின்பற்றுகிற ஆடு அது கீழே எஜமானுடைய காலை பார்க்கும். அது எப்போது மேய்ப்பனுடைய காலை பார்க்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? நான் எனக்கு இதாங்க பிரச்சனை. நிறைய சொல்லணும்னு ஆசையா இருக்கு, நிறைய நோட்ஸ் எல்லாம் இருக்குது. அவரை ஃபாலோ பண்றதுன்னா எப்படிலாம் ஃபாலோ பண்ணணும்? விக்கிரகத்தை ஃபாலோ பண்றதுக்கும் இயேசுவை ஃபாலோ பண்றதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? விக்கிரகம் உங்ககிட்ட இதெல்லாம் எனக்கு தா, என்ன ஃபாலோ பண்ணா தான்னு கேட்கும். அவரு என்னையே தருகிறே, நான் உனக்காக என்ன தர்றேன், என்ன ஃபாலோ பண்ணு, நான் என்னையே உனக்கு கொடுத்துட்றேன். அவர் வேணுமா, உலகம் வேணுமா? இயேசுவை, சபையை உங்க லைஃப்ல உலகத்தை விட சின்னதா பார்த்தீங்கன்னா, உங்களை மாதிரி ஒரு பயங்கர இன்டெலிஜென்ட் இல்லாத ஆளு யாருமே இல்லை. அதாவது முட்டாள்னு சொல்லாம நான் எவ்வளவு அழகா சொன்ன பாருங்க. சபையை ரொம்ப கீழ்த்தனமா பார்க்குற சபை இவ்வளவுதான், இதுக்கு மேல வளராது, இப்படிதான், இவங்க இப்படியே தான் இருப்பாங்க. சபை பிச்சைக்கார இடம் இல்ல, சபை தேவனுடைய ராஜ்யம். பார்த்தா கடுகு மாதிரி தான் இருக்கும், ஆனா பூமியை நிரப்பத்தக்கது. Don't be deceived by the world. மேய்ப்பன் பிரசிடென்ட் ட்ரம்ப் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவர் கீழ்ப்படிதனால கர்த்தர் ராஜ்யத்தை கொடுத்தார். ஆனா இப்ப கீழ்ப்படித தான் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஜெபம்ன்றாரு. அவர் கொடுக்கப்பட்ட காலங்கள் 2.5 வருஷங்கள். அந்த 2.5 வருஷத்துல கர்த்தர் அவரை விசாரிக்க போகிறார். அவர் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். சோ 4வது சொன்னேன், மேய்ப்பனை சத்தத்தை கேட்கிறது அவரை பின்தொடர்ந்து வரும். அடுத்தது அவர் சித்தத்தை செய்கிறது அவரை பின்பற்றும். யோவான் 12:26 வாசிங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறனோ அவன் அங்கே இருப்பான். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. யாரெல்லாம் ஆண்டவரை பின்பற்ற விரும்புறீங்க, யாரெல்லாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய விரும்புறீங்க, உங்களுக்கு தான் இந்த செய்தி பரவசத்தை கொடுக்கும். நீங்க அவரை பின்பற்றினா ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுவார். இயேசுவை பின்பற்றினா பிதா கனம் பண்ணுவார். பிதா உங்களை கனம் பண்றதுக்கு மெயின் காரணமே நீங்க இயேசுக்கு கீழ்ப்படுறீங்க. ஆகவே அவர் உங்களை கனம் பண்ணுகிறார்.
யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? As a servant of God. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அதனால தான் என்ன பண்ணாருன்னா, ஆண்டவர் சில நேரத்தில் சில முக்கியமான அற்புதங்களையும் அனுபவங்களையும் யாருக்கு கொடுத்தாரு தெரியுமா? அந்த 500 பேர் ஆண்டவர் பரமேறும் போது இருந்தாங்களே அவங்களுக்கு கொடுத்தாரா? 70 பேர் 2 பேர் அனுப்புனார அவங்களுக்கு கொடுத்தாரா? 12 பேருக்கு கொடுத்தாரா? இல்ல 3 பேருக்கு மட்டும் கொடுத்தாரா? 3 பேருக்கு மட்டும் கொடுத்தாரு. வாசிங்க என்னோட கூட, நான் வாசித்து முடிக்கிறேன். மார்க் 5 அதிகாரம் 37 வசனத்தை வாசிங்க. மார்க் 5:37. பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடம் கொடாமல் என்ன பண்ணாரா? ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு, ஜெபாலய தலைவனாகிய எவீருடைய மகள் பலவீனமாய் இருக்கிறாள், எல்லாரும் கும்பலா லெட்ஸ் கோ அப்படின்னு எல்லாரும் வண்டியில ஏற வராங்க. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் கீழே இறங்கு. வண்டி அப்ப இல்ல, சும்மா ஒரு இமேஜினேஷன். ஹலோ, யார கூப்பிட்டாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான். ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்துக்கோங்க. நீங்க அந்த டீம்ல இருக்கீங்களா? ஹலோ ஹலோ, எந்த டீம் நீங்க? ஆண்டவரோட போனா அப்பம் கிடைக்கும், மீன் கிடைக்கும், அந்த குரூப்பா? எதுனாலும் சரி, அவரோட நான் போக போறேன். அவர் நம்புகிற அந்த சீஷனா இருப்பீங்களா? அவர் எல்லாத்தையும் பின்பற்ற விடாம எல்லாம் போங்கப்பா போங்க போங்க, பேதுரு நீ வாப்பா, நீ வாப்பா, யாக்கோபு நீ வாப்பா, யோவான் நீ வாப்பா, நீ 3 பேர் மட்டும் வாங்க. ஏன்னா அவருக்கு அவங்களோட கூட ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. இவங்களோட சேர்ந்து ஜெபிச்சா அற்புதம் நடக்கும். மற்றவங்க எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு இது நடக்குமா நடக்காதா? ரூவாவுக்கு தீர்க்க தரிசனம் வரும்போது இங்க நிறைய பேர்ல நான் பார்க்கும்போது அப்படியே எனக்கு அப்படியே வேறு வேறு செக்மெண்டா பார்க்க முடியும். பல பேர் அப்படியே உட்காந்துக்கிட்டுல, ஆமா அப்படிதான் சொன்னாங்க, இவங்க வந்தாங்க இப்படிதான் சொன்னாங்க, இதெல்லாம் நடக்குமா? நடக்கும், கண்டிப்பா நடக்கும். நடக்குமா நடக்காதா? நம்ம ஸ்லோவா ஆடுற, நீயும் அந்த குரூப்பா? அதான் ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துருப்பாங்க. நம்ம சொல்லும் போதுல அப்படின்னா என்ன அர்த்தம்? நடக்கும், நடக்காமலும் போகலாம். நடக்குமா? அதுக்குதான் இன்னும் இந்தியா ஹெட் நாட்டுன்னு ஒன்று இருக்கு தெரியுமா? இந்தியர்கள்ட்ட பிடிச்சிருக்குதான்னா இப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமா பிடிச்சிருக்குதான். இதை எல்லா ஊர்லயும் கேள்விப்படுவாங்க. ஏன்னா பிடிக்கும் பிடிக்கல ரெண்டத்தையும் சேர்ந்து ஒரு மிக்ஸ். பிடிச்சாலும் பிடிக்கும், நடந்தாலும் நடப்பேன், பின்பற்றினாலும் பண்ணுவேன், எனக்கு தேவைப்பட்டா பின்பற்றுவேன். என்ன அழகா சொல்றாரு பாருங்களேன். இவங்களை தவிர வேற யார்ட்டையும் கூட்டு போல. அதே அதிகாரத்தினுடைய 40-41 வாசித்து பாருங்க. அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரும் சிரிக்கிறாங்க. நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன், நீங்க சிரிக்கிற கூட்டத்தில் இருக்கிறீங்களா, பார்த்து சிரிக்கப்படுடைய கூட்டத்தில் இருக்கீங்களா? இயேசு உள்ள வந்து சொல்றாரு, அவள் மறிக்கவில்லை, அவள் தூங்கி கொண்டிருக்கிறாள்னு சொல்றார். கேட்ட உடனே எல்லாருக்கும் இவர் பாரு சாவு வீட்டில் வந்து காமெடி அடிக்கிறாரு. நாங்க தான் பார்த்தோம், அவ செத்ததை நாங்க பார்த்தோம், டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்ததை நாங்க பார்த்தோம், இவர் ஒண்ணுமே தெரியாம வந்து அவள் தூங்கி கொண்டிருக்கிறாள். சிரிக்கிறாங்க. இப்போ கூட இருந்த பேதுருக்கும் யாக்கோபுக்கும் யோவானுக்கும் நீங்களா இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பாஸ்டர் மணிபதா இருந்தா என்ன சொல்லியிருப்பாரு? யோசித்து பாருங்க ஜென்டில்மேன். அந்த 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 சாவு வீட்டில் கூட என் அசிஸ்டன்ட் பாஸ்டர் என்ன சொல்லியிருப்பாரு? பாஸ்டர் எல்லாரும் சிரிக்கிறாங்க, வாங்க பாஸ்டர், பாஸ்டர் பாஸ்டர் அப்படியே போயிடலாம் பாஸ்டர், வாங்க, ஏய் காரை ரெடியா வை, கார் ரெடியா வை, பாஸ்டர் ஏய் காரை ரெடியா வையே. ஆனா இந்த 3 பேரும் அப்படியே நிக்கிறாங்க. இவர் என்ன தெரியுமா சொன்னாரு? உள்ள இருந்த எல்லாரையும் வெளியே போக சொன்னார்.
அவங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், இந்த நின்ன 3 பேரை தான் கர்த்தர் மறுப மலைக்கு மத்தேயு 17:2 மறுப மலைக்கு மேல கூட்டிட்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமாகி பரலோக தரிசனங்களை காண்பித்தார். Not to the 12, sir. Not to the 70 that did his ministry. Not to the 500 that witnessed it. Not to the 5,000 who ate. But only to the 3 who followed him sincerely. Who did not understand but said, I will still follow him. I believe he is the Son of God. அவர் தேவனுடைய குமாரன் என்பதை விசுவாசித்தவங்க மட்டும்தான் அவரை பின்பற்றினார்கள். ஆகவே அவர்களுக்கு முன்பாக ஒரு மறுரூபம் பண்ணார். சோ அவங்கள 3 பேரையும் மட்டும் உள்ள கூப்பிட்டு என்ன பண்ணாராம்? வாசிங்க. மார்க் 5:40-41 வாசித்து முடிக்கலாம். அவர் வெளியே போக பண்ணி சரி, பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோட வந்தவர்களையும் அழைத்துக் கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா கூமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? இந்த ரெசரக்ஷன் பவரை விட்னஸ் பண்றதுக்கு 3 பேருக்கு மட்டும் கர்த்தர் கிருபை கொடுத்தார். யாருன்னா அவரை கடைசி வரையிலும் பின்பற்றினவர்கள், புரியலனாலும் பின்பற்றினவங்க. உங்கள் காணிக்கைகளை எளிதாக செலுத்த www.ruhaministries.org என்கிற எமது இணையதளத்தில் கிவ் என்கிற பக்கத்துக்கு சென்று, நீங்கள் இந்தியாவில் வசிப்பவர்கள் என்றால் எமது வங்கி எண்ணிற்கு ரேசர் பே மூலமாக டொனேட் நவ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் பெயர், முகவரி, காணிக்கை தொகை போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்து எங்களுக்கு அனுப்பலாம். உங்கள் காணிக்கைகளை கூகுள் பே, போன்பே மற்றும் பேடிஎம் மூலமாக செலுத்த திரையில் காணும் QR கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் எதற்காக செலுத்துகிறீர்கள் என்கிற விபரத்தையும் குறிப்பிட்டு அனுப்பலாம். எமது கூகுள் பே, போன்பே தொலைபேசி எண் 9441415077 மற்றும் எமது பேடிஎம் தொலைபேசி எண் 9884331777 என்கிற தொலைபேசி எண்கள் மூலமாகவும் அனுப்பலாம். நீங்கள் வெளிநாட்டில் வசிப்பவர்களானால் பேபால் வசதியை பயன்படுத்தி உங்கள் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு மூலமாக பே நவ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு இல்லாதவர்கள் கீழ்காணும் அக்கவுண்ட் எண்ணிற்கு உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். எமது அக்கவுண்ட் விவரங்கள்: அக்கவுண்ட் நேம் E. Alvin Thomas, அக்கவுண்ட் நம்பர் 602301500930, பேங்க் நேம் ICICI பேங்க், பிரான்ச் நேம் வெஸ்ட் மாம்பலம், IFSC கோட் ICIC 0006023, ஸ்விஃப்ட் கோட் ICICI NBB XXX. அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை சுமந்து திக்கற்றோரை ஆதரித்து ஆராதனை, ஜெபம் மற்றும் பல பரிமாணங்களில் இடைவிடாமல் ஊழியம் செய்கிற இந்த ஊழியத்தை உங்கள் கரங்களால் தாங்குங்கள். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரூஹா டிவி.